புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 36வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அரசியலில் ஆளாக்கப்பட்ட அவருடைய தொண்டன் என்கிற அடிப்படையிலும் அவருடைய தம்பி என்கிற அடிப்படையிலும் அவருடைய பிறந்தநாள் நினைவு நாட்களில் என்னுடைய நன்றி உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாகவும் புரட்சித் எம்ஜிஆர் அவர்களுக்கு அஞ்சலியை காணிக்கையை வணக்கத்தை செலுத்துவதற்காகவும் வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் புரட்சித் எம்ஜிஆர் அவருடைய நினைவு தினத்தில் அவருக்கு வீர வணக்கத்தை அஞ்சலியை செலுத்துகிறேன். அமரர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 36 ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் 3600 ஆண்டு ஆனாலும் என்றைக்கும் புரட்சித் எம்ஜிஆருடைய புகழும் பெருமையும் செல்வாக்கும் நினைவும் மக்களுடைய இதயங்களிலே, குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. வாழும் வள்ளலாக, யாருக்கும் தீமையே செய்யாத நன்மையே செய்த தலைவராக, தன்னுடைய உடல்நலம் கொண்டிருந்த காலத்திலேயும் ஏழை எளிய மக்களுக்காகவே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த தலைவராக வாழ்ந்த மறைந்த மக்கள் நினைவில் வாழும் அமரர் புரட்சித் எம்ஜிஆருடைய புகழ் என்றென்றும் வாழ்க என போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன். இது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசால் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஆளுநராக இருந்தாலும் சரி, அல்லது நிர்மலா சீதாராமன் போன்ற மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை அவர்கள் முதலில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது தமிழ்நாட்டுக்குரிய மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிற அரசாங்கம். மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், மக்கள் தேர்ந்தெடுத்த அமைச்சரவை. ஸோ அரசின் சார்பில், மக்கள் சார்பில் கருத்துக்கள் வைக்கிற போது அதற்கு மத்திய அரசு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர, வெள்ளம் புயல் போன்ற காலங்களிலே பாதிப்பிற்கு ஏற்படுகிற போது அதுக்கு உதவி செய்ய வேண்டியதை மத்திய அரசுடைய கடமையை தவிர உபத்திரவம் செய்வதல்ல. அதில் என்ன இருக்குது, நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கிறதுல என்ன சிரமம்? இந்த மாதிரி ஒரு பேர் அழிவு நடக்கிற போது மாநில அளவில் டிசாஸ்டர்னு அறிவிப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவித்தா என்ன நன்மை அதனாலன்னு கேட்டால், இப்போ ஏற்கனவே ஒரு பெரும் புயல் தமிழ்நாட்டில் பாதித்தது ஒரு 7-10 வருஷம் முன்னால். என்ன புயல் அது? இந்த அதுக்கு முந்தி கஜா. அப்போ ஒரு தடவை அப்போ இருந்த மத்திய அரசு அதை இப்போ வாஜ்பாய் அரசு இருந்தது அந்த நேரத்தில். ஆமாம், அப்போ அது நேஷனல் டிசாஸ்டர் அறிவித்தாங்க. அதனால் என்ன ஆகும்னா, மற்ற மாநில அரசுகள் கூட உதவி செய்ய முடியும். இப்போ அப்போ நான் மத்திய பிரதேசத்தில் எம்பியாக இருந்தேன். 5 கோடி ரூபா அப்போ இருந்த சௌகான் முதலமைச்சரை சொல்லி தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் இருக்கிற மீனவர்கள் பகுதியில் வீடுகள் கட்டுறதுக்காக 5 கோடி ரூபா அந்த அரசாங்கம் கொடுத்தது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 5 கோடி 10 கோடி இந்த மாதிரி நிறையா இந்தியா முழுதும் இருக்கிற மாநில அரசுகள் நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிச்சா கொடுப்பாங்க. இப்போ எம்பி ஃபண்ட் இருக்குன்னே வச்சுங்க. இப்போ நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவித்தா எம்பி ஃபண்ட்லேருந்து 50 லட்ச ரூபா கொடுக்கலாம், ஒவ்வொரு எம்பியும் கொடுக்கலாம். மற்ற மாநில எம்பிக்கள் கூட கொடுக்கலாம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு. அதனால் மத்திய அரசு கணிசமாக நிதி கொடுக்கும். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நிவாரணம் கிடைக்கும், மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அதில் என்ன மறுத்து சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது? நிர்மலா சீதாராமன் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கு தெரில. அது மாதிரி நிதி உதவி இப்போ கேட்குறாங்க. முதல் புயல், 2வது புயல், தென் மாவட்டங்கள் இப்போ மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை ஒட்டி இந்த பகுதி முதல்ல பாதிக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஒரு 10,000 கோடி வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஏற்கனவே டிசாஸ்டருக்காக ஒரு ஃபண்டு இருக்குது,
சென்ட்ரலில் காமன் ஃபண்ட் இருக்குது, அதே மாதிரி ஸ்டேட்லேயும் ஃபண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஒரு 500 கோடி தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த கேட்ட 10,000 கோடியில் பெரிய லெவலில் என்ன உதவி பண்ணல. ஸோ அந்த மாதிரி உதவி பண்ணணுமே தவிர உதவி பண்ணுறதை விட்டுட்டு தர்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது, கண்டனத்திற்குரியது. டைரக்டா குற்றச்சாட்டுறாங்க, அரசு வந்து சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, அரசு அதிகாரிகள் உரிய நேரத்தில் போயிட்டு மீட்பு நிவாரண பணிகளில் ஈடுபடலன்னு ஒரு மாநில அரசு டைரக்டா குற்றம் சாட்டுறாங்க. இது முற்றிலும் என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாடு அரசு எப்படி கையாண்டது? எந்த அரசாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ, அரசியல்வாதிகள் இவங்களை கூட விடுங்க, ஒரு சீஃப் செக்ரட்டரியோ அந்த கன்சர்ன் செக்ரட்டரியோ அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கிற அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி அரசும் சரி மக்களுக்கு வேண்டும் என்று யாராவது கெடுதல் செய்வாங்களா? வெள்ளம் புயல் பாதித்து இந்த மாதிரி மக்கள் அவதிப்படும் போது அதை கண்டு கொண்டாமல் இருந்து கெட்ட பேர் வர்றதுக்கு யாராவது முயற்சி எடுப்பாங்களா? ஸோ என்ன மேக்சிமம் செய்ய முடியுமோ அதை செய்திருக்காங்க. இன்னும் உதவிகள் தேவைப்படலாம், அது வேறு விஷயம். அப்படி தேவைப்படுற உதவிக்கு தானே மத்திய அரசினுடைய நிவாரணத்தை உதவியை அவங்ககிட்ட இருந்து கணிசமான நிதி உதவி அதனால தானே கேட்குறாங்க. அதை கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் ஒன்றும் செய்யலை, செய்தது பத்தாதுன்னு குறை செய்து சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? மத்திய அரசு என்ன செய்திருக்கு? அதானே முக்கியம்.